வயிற்றை கிழித்து அசுரனை அழிக்க பிறந்த இருளப்ப சாமியை பத்தி தான் இந்த பதில பார்க்க போறோம். வல்லால் கண்ணன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து சிவதரிசனம் பெற்று பிறவி முடிந்த ஒரு நாள் தான் அழிவு வர வேண்டும் என்று வரத்தை வாங்கினான். இதனால் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அழியாவரம் பெற்ற அவன் 108 பெண்களை மணந்தும் குழந்தை வரம் இல்லை. வல்லாடுகளில் குழந்தை வரம் இல்லதால் ஆணவம் தலை தூக்கி ஆடினான். வல்லால் கண்ணனின் கொடுமைக்கு முடிவு செய்ய சிவன் முடிவெடுத்தார். பார்வதி தேவி அழைத்து, நீ மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, காந்திமதி, மாரியம்மன், காளியாகவும் 6 பிரிவுகளை எடு. 7வது பிரிவை பற்றி நான் பிறகு சொல்வேன் என்றாள். அதன்படி அன்னை பார்வதி 6 பிரிவுகளை எடுத்து மக்களுக்கு அருளினார். காளியாக 6வது பிரிவை முடிக்கும் சமயத்தில் சிவனை மிஞ்சிய சக்தி தாம் உள்ளது என்று எண்ணி சிவனை நடன போட்டிக்கு அழைத்தாள். அந்த போட்டியில் தோல்வியே அடைந்தாள். வெக்கம் தாழாமல் தன்னை எரித்து கொண்டாள் காளி தேவி. சாம்பலான காளியை மீண்டும் ஒன்று சேர்த்து உயிர் கூட்டினார் சிவன். அவள் பிறந்ததே அங்காளம்மன் ஆவாள். வல்லால் கண்ணன் மனைவி ஒருவியான சண்டி மிகவும் பாசமுள்ள மனைவி. அவள் குழந்தை வரத்துக்காக ஒரு முதியவளிடம் குறி கேட்டாள். காளி தேவியை முதியவளாக உருமாறி வந்ததை அவள் அறியவில்லை. குறி சொல்ல அவள், நான் தரும் திருநீரை சாப்பிடு, குழந்தை பிறக்கும். ஆனால் உன் கணவன் இறந்து விடுவான், பரவாயில்லை என்றாள். தன் கணவன் எளிதில் எவராலும் சாவு நேராது என்று எண்ணி கிளவி கொடுத்த திருநீரை சாப்பிட்டு கர்ப்பமும் ஆனாள். வெளியூர் சென்ற காவல்காரனுடன் வல்லால் கண்டன் தன் மனைவி கர்ப்பமானதை செய்தி கேட்டு அவள் மேல் சந்தேகப்பட்டாள். காற்றுக்கு தூக்கிச் சென்று அவளை கொல்ல உத்தரவிட்டான். ஆனால் பாம்பு வடிவில் வந்த காளி காவலர்களை விரட்டி அவளை காப்பாற்றினாள். அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்து நடந்ததை சொன்னால் முதியவள். வல்லனும் நம்பிவிட்டான். குழந்தை பிறக்கும் சமயத்தில் வல்லாளனிடம் முதியவள் குழந்தை பிறக்கும் போது விளக்குகளை அணைத்துவிட வேண்டும் என்றான். அந்த அசுரனும் காரணம் புரியாமல் விளக்கை அணைத்தான். உடனே முதியவள், இருளா வெளியே வா என்றாள். கண்டியின் வயிற்றை கிழித்து கொண்டு குழந்தை வெளியே வந்தது. கண்டி இறந்தாள். ஆத்திரமடைந்த வல்லால் கண்டன் முதியவளை கொல்ல பாய்ந்தான். அவள் அங்காளம் அவள் உருவெடுத்து அவனை ஆட்கொண்டாள். வல்லாளனே, என் கையில் மரணமடியும் நீ முத்தி அடிவாய். உன்னை இனி என் கோவில்களில் பம்பை என்ற மேளமாக பயன்படுத்துவார்கள். உன் மகன் இருளன் என் வாசல் பாதுகாப்பாளான இருப்பான். காவல் தெய்வ கோவில்களில் உள்ள இருளப்பச்சாமி ஆவார். வெள்ளை குதிரையில் கையில் சாட்டையும் தலை பாக்கியும் காட்சி கொடுப்பார். இன்று வரை பம்பை மேளமும் கோயில் ஒலித்து வருகிறது. நாம் செல்லும் இடங்களை துணியாக உடன் இருந்து காப்பவரை இந்த இருளப்ப சாமி ஆவார். மேலும் இது போன்ற இதிகாசங்கள், புராண கதைகள், காவல் தெய்வங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி